நாம் வாழ்வோம், கலை வளர நாம் வெளியேறுவோம். நாமும் நமக்கு ஒரு நல்ல கலையுடையோம், நாமும் நமது நிலத்தினது நாகரிக வாழ்விற்கு நம்மால் இயன்ற பணி செய்து கிடப்போம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது இந்த கூத்தினுடைய நாட்டுக்கூத்துகளினுடைய விவரண ஆற்றுகை. நாட்டுக்கூத்து உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தமிழ் பகுதிகளிலே ஆடப்பட்டு வருகின்ற ஒரு பாரம்பரிய கலை வடிவம். பல மாவட்டங்களிலும் பல பிரதேசங்களிலும் பலவிதமான ஆட்ட பாடல் ரசனை மாற்றங்களோடு வேறுபாடுகளோடு பாரம்பரியமாக ஆடப்பட்டு வந்த கலை. அதனுடைய சரிவுகளும் எழுச்சிகளை பற்றி நாளைய இந்த கட்டுரை அறிக்கையிலே நான் மிக முக்கியமாக அதை பற்றி பேச இருக்கின்றேன். பாரம்பரிய கலைகளினுடைய ஒரு தேசிய ரீதியாக ஒரு தேசிய கலை வடிவமாக அதை மீட்டெடுத்து வருவதற்கான பிரச்சனைகளை பற்றியும் அது பற்றிய தேவை பற்றியும் நாளை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய ஒரு முனைப்பாக நாங்கள் திருமறை கலாமன்றத்திற்கு ஊடாக பல பிராந்தியங்களிலும் இந்த நாட்டுக்கூத்து ஆடல் முறைமைகளை பல பகுதிகளிலும் சென்று இதை ஒரு தேசியமயப்படுத்தலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அங்கே இருக்கின்ற அண்ணாவிமார்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அடிப்படையிலே இதனுடைய பல பிராந்திய ஆட்ட வடிவங்கள் ஒரு சில இடம்பெறாமல் இருந்தாலும் கூட முக்கியமான பல பிரதேச ஆட்ட மரபுகளை தொகுத்து இந்த விவரண ஆற்றுகை இடம்பெற இருக்கின்றது நினைக்கின்றேன். நீங்கள் மிகவும் ஆர்வத்தோடு இதை கண்டுகளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. ஐரோப்பிய தமிழ் ஆய்வியல் மகாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், பெரியவர்கள், கலைஞர்கள், நலன் விரும்பிகள், அமைப்பாளர்கள் மற்றும் சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய சிலம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழரின் நிலைவிடம் எது என்று கேட்டால் இப்பொழுது எங்களிடம் உள்ள பதில் என்ன? உலகெல்லாம் என்றுதான் சொல்ல போகின்றோம். அந்த உலகெல்லாம் பறந்து விரிந்திருக்கிற எங்களுடைய இனத்தின் அடையாளப்படுத்தலுக்கான முயற்சியில் மொழியின் வளர்ச்சியையும் தேவையையும் அவசியத்தையும் உணர்ந்து செயற்படும் வீச்சு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அதேவேளை இந்த மொழி பற்றிய வளர்ச்சி ஒரு இனத்தின் அடையாளத்திற்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அதே போல கலையின் தேடலும் அடையாளமும் மிகவும் முக்கியமாகின்றது ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும். இங்குதான் நாங்கள் மானிடவியலுக்கும் அரங்கியலுக்குமான தொடர்பின் ஊடாட்டத்தை நாங்கள் காண இருக்கின்றோம். ஆகவே ஒரு இனத்தின் இருத்தலுக்கான அடையாளம் என்று பார்க்கும் போது இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் நாட்டுக்கூத்து என்னும் கலை வடிவம் முக்கியத்துவமும் முதன்மையும் இங்கு வருகின்றது. மரபுவழி கலையான நாட்டுக்கூத்தினை மரபுநெறி மாறாமல் பாதுகாப்போரும் அதை மீட்டுருவாக்கம் செய்வோரும் அதை தேசியமயப்படுத்தலுக்கான ஒரு வழிவகையில் ஒரு ஒருங்கிணைந்த கலை வடிவமாக உருவாக்குவதில் பல்வேறு தளங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சியின் விளை பயனாகத்தான் திருமறை கலாமன்றத்தை சேர்ந்த சார் பிரதீபன் அவர்கள் இலங்கையில் உள்ள அனைத்து ஆட்ட வடிவங்களையும் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக சென்று தேர்ந்து கொண்டு அதை ஒரு தேசிய வடிவமாக எல்லா வடிவங்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக உருவாக்குவதில் எடுத்த முயற்சியின் விளைவுதான் இன்றைய இந்த விவரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இலங்கை தமிழ் நாட்டுக்கூத்து விவரணத்தை நிகழ்த்தும் ஆரம்ப கட்டமாக கட்டியக்காரன் அல்லது குலசொந்தோர் என்று சொல்வார்கள். குலசொந்தோர் என்ற சொல் போர்த்துகேசர்களுடைய சொல்லிலிருந்து இங்கே கூத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. கட்டியக்காரன் வரவை நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போம். ஒரு நாட்டுக்கூத்தினுடைய கட்டமைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது முதலாவதாக அங்கு கட்டியக்காரன் தன்னுடைய பாத்திரத்தை வெளிப்படுத்தும் விதமாக வருகின்றார். கையில் பிரம்பு கொண்டு கனக
சங்கதியை நான் தந்தேனையா வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா நீதிக்கோ சங்கதியை நான் தந்தேனையா தத்து மிளகதி மிதத்து 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 வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா நீதிக்கோ சங்கதியை நான் தந்தேனையா வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா நீதிக்கோ சங்கதியை நான் தந்தேனையா கண்ணக்கரம் கொடுத்து விண்ணாதீர காலம் கட்டி கண்ணக்கரம் கொடுத்து விண்ணாதீர காலம் கட்டி கண்ணக்கூலி விழுத்த கானம் பாடி ஓடி வந்து வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா நீதிக்கோ சங்கதியை நான் தந்தேனையா வந்தேனே கட்டியக்காரன் வந்தேனையா நீதிக்கோ சங்கதியை நான் தந்தேனையா நானே தானே நானே தந்தன் நானே தந்தானே தானே நானே தந்தன் நானே தந்தானே தானே நானே பாங்கில் அமைந்த ஒரு கட்டியக்காரன் மரபாக அமைந்திருக்கின்றது. இலங்கை நாட்டுக்கூத்து, இலங்கை ஈழ தமிழர்களுடைய நாட்டுக்கூத்து மரபு என்ற பொழுது அங்கு மட்டக்களப்பு மரபு இருக்கின்றது. மட்டக்களப்பு மரபை பொறுத்தவரையில் அங்கு வடமோடி, தென்மோடி, மகுடி கூத்து, வாசாப்பு மற்றும் வசந்தன் கூத்து என்பவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை யாழ்ப்பாண பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கு வடமோடி, தென்மோடி, கத்தோலிக்க பாங்கு, அதேவேளையில் வசந்தன் கூத்து கூட ஆடப்படுகின்றது. இதோடு சேர்த்து இன்னும் ஒரு 2 வகையான வித்தியாசமான கூத்துகள் இருக்கின்றன. வட்டுக்கோட்டை மரபு என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அதேவேளை காத்தவராயன் என்ற மரபும் அங்கு ஆடப்படுகின்றது. இது இன்னொரு பிரதேசம், உங்களுடைய தமிழர் பிரதேசங்கள் என்று பார்க்கும் பொழுது மன்னார் பிரதேசத்தையும் நாங்கள் அங்கு பார்க்கலாம். அங்கு வடபாங்கு, தென்பாங்கு, மாதோட்ட பாங்கு, கத்தோலிக்க கூத்து மரபு மற்றும் வாசாப்பு என்பவை இருக்கின்றன. முல்லைத்தீவு மரபை பொறுத்தவரை முல்லைத்தீவு பாங்கு என்ற பாங்கு இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான நாட்டுக்கூத்துகளாக நாங்கள் இப்பொழுதும் ஆடப்பட்டு வருகின்ற நாட்டுக்கூத்து கண்ணகி வழக்குறையை சொல்லலாம் மற்றும் கோவலன் கூத்து, வேளம்படுத்த வேளாங்கனை என்ற கூத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். இதே வேளையில் முல்லைத்தீவிலும் வன்னி பிரதேசங்களிலும் காத்தவராயன் கூத்தும் ஆடப்பட்டு வருகின்றன. இன்னொரு தமிழர் பிரதேசம் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் மலையகத்தையும் எங்களுடைய கூத்து வடிவங்களில் மிக முக்கியம் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். அந்த மலையக கூத்தில் மிகவும் முக்கியமாக சடங்கு ரீதியாகவும் ஆடப்பட்டு வருகின்ற கூத்துகளில் அர்ச்சுனன் தபசு, பொன்னர் சங்கர், காமன் கூத்து என்ற கூத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை தமிழ் கூத்து வடிவங்கள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டாலும் அமைப்பியல் ரீதியில் சில ஒற்றுமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வித்தியாசமான பாங்குகளை நான் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கட்டமைப்பு ரீதியாக கூத்து பிரதியை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு விருத்தம் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து காப்பு இருக்கும், கட்டியக்காரன் வரவு இருக்கும், மந்திரி தளபதி வரவு, நாட்டு வழக்கம், முரண், முடிவு என்று ஒரு நாடக பாங்கை கொண்டதாக ஒரு பாடல் ஆடலோடு சேர்ந்ததான பொது அமைப்பாக இந்த கூத்து வடிவங்கள் இருக்கின்றன. கதைப்போக்கு, கூத்து பிரதி, இசை, பாடல், ஆடல், உடை, ஆபரணங்கள், தாளக்கட்டுகள் என்ற வகையில் பிரதேசத்துக்கு பிரதேசம் ஒரு வித்தியாசமான வேறுபாடுகளை இந்த நாங்கள் கூத்துகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் முல்லைத்தீவு பாங்கில் அமைந்த பொலு வரவு ஒன்றினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். வீரனுக்கு ஒரு வீரனாலங்கள், பணிக்கனுக்கு ஒரு பணிக்கனாவன், சின்னவன் ராஜன் பாதம் வேலன் பணிக்கன் தோன்றினான், சின்னவன் ராஜன் பாதம் வேலன் பணிக்கன் தோன்றினான். தாம் 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 கையக்கத்தோம் 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 கையத்தோம், சின்னவன் ராஜன் வேலன் பணிக்கன் தோன்றினான், சின்னவன் ராஜன் பாதம் வேலன் தோன்றினான். வேளம்படுத்த வீராங்கனை என்ற கூத்தின் ஒரு பகுதியாக வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் மரபு யாழ்ப்பாண
யாழ்ப்பாண கூத்து மரபின் தென்மோடியில் அமைந்த ஆட்டத்தினை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண கூத்துகள் பற்றிய ஆய்வியல் ரீதியான தொகுப்பினை கலாநிதி காரைசுந்தரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய வட இலங்கை நாட்டார் அரங்கியல் என்ற நூலில் முற்றுமுழுதாக ஒவ்வொரு வடிவங்களையும் திட்ட தெளிவாக ஆராய்ந்து ஒவ்வொரு விதமான காலக்கட்டுகள் அண்ணாவிமார்களுடனான பாடல்கள் சேர்ப்பு என்பவற்றை தொகுத்து அழகாக யாழ்ப்பாண பிரதேசம் என்று சொல்லும் பொழுது யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலுடைய ஆட்ட வகைகளை தொகுத்திருக்கின்றார். இந்த நாட்டுக்கூத்தின் கதை பொருள் பொதுவாக இதிகாச கதைகள், புராண கதைகள், இலக்கிய கதைகள், சரித்திர கதைகள் என்பவற்றை கொண்டுதான் ஆடப்பட்டு வருகின்றன. இங்கு தென்மோடி கூத்திலே பார்ப்போமானால் வடமொழியை விட இங்கு ஆட்டம் குறைவானதாக இருக்கும். வடமொழியில் வீச்சமான ஆட்டத்தை நாங்கள் காணலாம். ஆனால் தென்மோடியில் சற்று மெதுமையான ஆட்டமும் பாடலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆட்டத்தை விட பாடலுக்கு தான் அதிகம் கொடுப்பார்கள். அது பொதுவாக அந்த போர்த்துகீசர் தம்முடைய மதத்தை பரப்புகின்ற பொழுது பொதுவாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கூத்து வடிவத்தின் ஒரு வடிவம் இந்த தென்மோடி கூத்தின் பாங்கில் இருந்தால் இந்த கத்தோலிக்க மரபு கூத்துகளில் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த கத்தோலிக்க கூத்துகளில் பார்ப்போமானால் பொதுவாக புனிதர்களை ஆடவிட செய்ய மாட்டார்கள். புனிதர்கள் சமணத்து தேவதாயார் வரும்பொழுது அவர்களுக்கு மெதுமையான வசனங்களுக்கு தான் அவர்கள் ஒரு தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கான ஒரு எதுகையாகத்தான் இந்த கூத்தினை பயன்படுத்தினார்கள். ஆகவே அங்கு ஆட்டம் குறைக்கப்பட்டு, என்றால் புனிதர்களுக்குரிய முக்கியத்துவம் அங்கு கொடுக்கப்பட்டு ஆட்டம் குறைக்கப்பட்டு அவர்கள் பாடலுக்கூடாக தங்களுடைய இதை பரப்பினார்கள். ஆகவே தென்மோடியின் பாங்கு நாங்கள் பொதுவாக இந்த கத்தோலிக்க கூத்துக்களில் காணலாம். இப்பொழுது இந்த தென்மோடியில் அமைந்த தென்மோடியில் அமைந்த ஒரு நாட்டு வளம் கூத்தின் ஒரு பொதுவாக இதிகாசங்கள், அரச கதைகள் என்று சொல்லும் பொழுது நாட்டு வளத்தை, அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்வதாக ஒரு கட்டாயம் ஒரு பகுதி ஒன்று வரும். இது கட்டியக்காரன் அந்த நாட்டு பற்றி, இலங்கையை பற்றி, இலங்கையில் உள்ள தமிழ் பிரதேசங்களை பற்றி பாடுவதாக இந்த பாடல் ஒன்றை, ஆட்டம் ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். தென்மோடி தொடர்பான ஒரு நாட்டு வளப்பத்தை பெருமையான ஒரு ஆட்டல் வடிவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். யாழ்ப்பாண கூத்து வகையில் இன்னொரு வடிவமான காத்தவராயன் கூத்தின் அடுத்த ஒரு நடனத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். காத்தவராயன் கூத்து பலருக்கு தெரியும். நாளைக்கும் காத்தவராயன் கூத்து இங்கே நடைமுறை இருக்கின்றதாக கேள்விப்பட்டேன்.
காத்தவராயன் கூத்து யாழ்ப்பாணத்திலும் வன்னி பகுதியிலும் பொதுவாக ஆடப்படுகின்றது. இது ஒரு சாதியத்திற்கு எதிரான திருமண முறையை காத்தவராயன் எதிர்கொண்டு அதை தன்னுடைய கழுவறுகிற ஒரு கதையாகத்தான் இதை கழுவறி செல்கின்ற ஒரு கதையாக இந்த காத்தவராயன் கதையை இவர்கள் கதையம்சமாக கொண்டு சித்தரிக்கின்றார்கள். இது இந்த சிந்து நடை, அழகிய ஒரு சிந்து நடை, அழகிய இசை சார்ந்ததாகத்தான் இந்த காத்தவராயன் கூத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காத்தவராயன் கூத்தின் அடுத்த நடனத்தையும் சாம் பிரதீப் ஆயத்தமாக இருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்காக வளமும் பொருள் வளமும் எங்கள் மண்ணிலோங்க காவல் செய்யும் மந்திரியும் நானே ஆறு குளம் அழகினை நான் ஆசையுடன் நோக்கி அங்கே சோறு தரும் நெல்மணியை அள்ளி நெஞ்சில் சேர்த்து மன்னவன் நான் தன்னை நான் காண ஓடி சென்று பல சங்கதிகள் ஓடிடுவேன் வாழ்க்கையோடு பார்க்க இருப்பது யாழ்ப்பாணத்தினுடைய வடமோடி ஆட்ட முறையை. தென்மோடி தொடர்பாக தென்மோடி நான் ஏற்கனவே ஒரு மெதுமையான ஒரு ஆட்டம் சார்ந்ததாக பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு வடிவமாக இருக்கும். இங்கு தென்மொழிக்கும் வடமொழிக்கும் என்ன வித்தியாசங்களை நாங்கள் காண போகின்றோம் என்றால் கதை போக்கு வித்தியாசமாக இருக்க போகின்றது. பொதுவாக வீரம் சார்ந்த வெற்றி வாகை சூடிய அரச கதைகளை மையமாக கொண்டு இந்த வடமோடி நாட்டுக்கூத்துக்குரிய கதை அம்சங்கள் இருக்கின்றன. ஆடல் வகை, தாளக்கட்டு, உடை அணியும் விதம், ஆபரணங்கள் என்பவற்றை நாங்கள் தென்மோடியிலிருந்து நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தென்மோடி ஆட்டத்திற்கு முக்கிய கூத்துமுறை பார்த்தோமானால் விருத்தங்கள் ஒரு நீண்டதாக பாடப்பட மாட்டாது. பொதுவாக விருத்தங்கள் என்று இழுத்து பாடுவார்கள். அந்த விருத்தங்கள் பொதுவாக கல்வெட்டு சிந்துகளாக இங்கு நாங்கள் வடமொழியில் பார்க்கின்றோம். ஒரு தளபதி தன்னுடைய போரை வென்று வந்த அந்த அரசனுடைய வீரத்தை, வெற்றியை, தான் எதிர்கொண்ட சவால்களை கூறுவதாக அந்த கல்வெட்டுகள் அமைகின்றன. அல்லது ஒரு பெண் பாத்திரமாக இருந்தால் அந்த கூத்தமைப்பில் பெண் தனக்கு எதிராக விளைவிக்கப்படும், தன்னை துஷ்பிரயோகம் செய்யும் பாத்திரத்துக்கு எதிராக அவள் குரல் கொடுப்பதாக அந்த கல்வெட்டு சிந்துகள் அமைகின்றன. ஆகவே ஒரு ஆவேசம் மிக்க ஒரு வசன அமைப்பாக இந்த கல்வெட்டு சிந்துகளை நாங்கள் வடமொழி கூத்துகளில் யாழ் வடமொழி கூத்துகளில் பார்க்கலாம். இப்பொழுது சாமுடைய அந்த கல்வெட்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். அசுரரும் மரக்கரும் முன்கோடி தேவரும் சேர்த்து சைத்த புகழொழியார் எல்லாமும் என்னாமும் கோரல கேட்டவுடன் சப்பனுடன் நின்றொழுதும் பொய்யென்று சொன்ன சொல் பொய்யென்று ஆக்கி தன்மை என்று நான் துடிக்க எப்படி அமைதி தருவேன் என்றுதான் அந்த பாடல் ஒரு கல்வெட்டு வீரம் வசனங்களை பேசும் ஒரு கல்வெட்டாக பின்பு தொடர்ச்சியாக பாடல்கள் அமைவதாக இந்த கல்வெட்டு அமைகின்றது. அந்த கல்வெட்டிற்கு பின்னதாக அமையப்படுற அந்த ஆட்ட வடிவத்தையும் நாங்கள் இப்ப வடமொழியில் எப்படி அமைகின்றது என்பதை பார்க்கிறோம். Pero
மலையகத்தின் கூத்துக்களை எடுத்து காட்டும் ஒரு ஆட்டமாக இருக்கின்றது. கடந்த 180 வருடங்களுக்கு மேலாக இந்த மத்திய மலைநாட்டு பகுதியிலே உன்னதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மலையக கூத்துகள் என்று பார்க்கும் பொழுது அர்ச்சுனன் தபசு, நான் ஏற்கனவே சொன்னது போல அர்ச்சுனன் தபசு, காமன் கூத்து என்ற இரு கூத்து வகைகள் சடங்கு நிலை என்று அவர்கள் அதை மேற்கொண்டு வருகின்றார்கள். சடங்கு நிலை என்னும் பொழுது அவர்களுக்குரிய அந்த ஆட்டம் நடைபெறும் இடத்திலேயே பார்வையாளர்கள் பங்காளர்களாக அவர்களுக்கு உருவேறுவதை அவர்கள் ஒரு சடங்கு நிலையாக அதை பார்க்கின்றார்கள். இது உதாரணமாக திருமறைக்கலாமங்கத்தினால் அந்த தேசிய ஒருங்கிணைப்புக்கான கூத்து மகாநாடு நடைபெற்ற பொழுது மலையகத்தில் இருந்த கூத்தை யாழ்ப்பாணத்தில் கொண்டு அவர்கள் மேடையேற்றினார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால் அந்த கூத்து நடைபெறும் வேளையில் பார்வையாளர்கள் அதை தங்களுடையாக்கி ஆட்கொள்ளப்படுதலாக அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதை சில வேளைகளில் யாழ்ப்பாணத்தில் அந்த கூத்தை பார்த்தபோது சில இடங்களில் அவர்கள் சிரித்தவுடன் அவர்கள் அன்று கூறினார்கள், இனிமேல் நாங்கள் மலையகத்தை விட்டு வெளியே நாங்கள் எங்களை கூத்தை கொண்டு வர மாட்டோம். எங்களுடைய சடங்கு நிலைக்குரிய உன்னதமான புனிதத்தன்மை நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை விட்டு வெளியில் கொணரும் பொழுது அது இல்லாமல் போகின்றது என்று குறைபாட்டோடு அவர்கள் அந்த கூத்தை மீண்டும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அரங்கேற்றியதாக நான் கேள்விப்படவில்லை. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில் அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த இப்பொழுது சாம் உங்களுக்கு காட்ட இருக்கின்ற மலையக கூத்தின் ஒரு பகுதி காமன் கூத்து என்ற பகுதியில் இருந்து வருகின்றது. காமன் கூத்து காதல் கடவுள் காமனின் வாழ்க்கையையும் இறப்பையும் எடுத்து காட்டுவதாக அந்த கூத்து ஆடப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட அவருடைய அந்த கூத்து போடும் காலம் 11 நாட்களிலிருந்து 30 நாட்கள் வரை அந்த கூத்து செல்லக்கூடிய ஒரு கூத்தாக அது அமையப்படுகின்றது. ஆகவே அந்த காமன் கூத்து வடிவத்தின் ஒரு வடிவத்தினையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கலாம். தந்தானே தானனே தந்தானனே தான தானனே தானனே தந்தானனே புல்லானலோர் கனவு கண்டேன் மன்னா மனவனே நான் போர் புரிய கனவு கண்டேன் மன்னா மனவனே பாம்பணிந்த சிவன் மகளே பத்தினி பண்றதிலே நானும் போர் புரிந்து மடிய மாட்டேன் கண்ணே பண்றதிலே தானனே 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 தனே தானனே 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 தானனே. அரச வரவில் எப்படி அமைய இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவு பாங்கை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு பாங்கினுடைய கூத்தினை பேணி வளர்ப்பதில் அமரர் மெட்ராஸ் மெயில் அவர்கள் கடும் உழைப்பை செய்திருக்கின்றார். வேளம் படுத்த வீராங்கனை என்ற கதையை உருவாக்கி ஆணை அடக்கிய அறியாத்தால் சொல்வார்கள் இன்னொரு பெயரில். அந்த கதையை பரவலாக பலரிடத்தில் பழக்கி அதை கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்று அதை வளர்த்து கொண்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். அந்த மூடியின் ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். மட்டக்களப்பு மரபு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக மட்டக்களப்பு கூத்து மரபினை பார்த்தால் அங்கு வடமொழி இருக்கின்றது, தென்மொழி இருக்கின்றது, மகுடி கூத்து இருக்கின்றது, வசந்தன் கூத்து இருக்கின்றது, வாசாப்பு இருக்கின்றது. இந்த மகுடி கூத்து மட்டக்களப்புக்கு மட்டும் உரியது என்ற ஆய்வினை முன்வைத்திருக்கிறார் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். அவர் அதற்காக கூத்துக்காக பல முயற்சிகளை பல பாத்திரமான வேலைகளை அரங்குகளை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் இந்த மகுடி கூத்து யாழ்ப்பாணத்திலும் ஆடப்பட்டது என்று வாதாடுகின்றார் கலாநிதி
ஆரி சுந்தரம் பிள்ளை அவர்கள். ஆகவே இந்த மகுடி கூத்துக்குரிய உண்மையான தன்மைகள் ஆய்வு நிலையில் தான் எங்களுக்கு தெரிகின்றதை ஒழிய மகுடி கூத்தை பற்றி அது ஒரு அழிவடைந்த நிலையில் காணும் ஒரு கூத்தாக நான் பார்க்க இருக்கின்றோம். இந்த மட்டக்களப்பு ரீதியான வடமொழி கூத்தின் ஒரு பகுதியினை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். தா தா கிட்ட தா கிட்ட ஜந்தரி தா தா கிட்ட தா கிட்ட ஜந்த தா தா கிட்ட தா கிட்ட ஜந்த தா தா கிட்ட தா கிட்ட ஜந்தரி தா தா கிட்ட தா கிட்ட ஜந்த தா தா கிட்ட தா கிட்ட ஜந்தரி தா தா கிட்ட தா கிட்ட ஜந்த தா தா கிட்ட தா கிட்ட ஜந்தரி ஒவ்வொரு பிரதேசங்களுக்குரிய ஆட்ட வடிவங்களையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நான் கூறிய ஆட்ட வடிவங்களில் ஒவ்வொரு பிரதேசமாக நாங்கள் சென்று ஒவ்வொரு ஆட்ட வடிவங்களையும் நாங்கள் பயின்று கொண்டிருந்தோம். ஆனால் வட்டுக்கோட்டை மரபை மற்றும் எங்களால் பயின்று கொள்ள முடியாமல் போனது. அதுக்கான காரணம் வட்டுக்கோட்டை கூத்துக்காரர்கள் சொல்கின்றார்கள் அந்த கூத்து நாங்கள் மட்டுமே ஆடுவோம், வட்டுக்கோட்டை மாத்திரம்தான் ஆடுவோம், வேற எந்த பிரதேசத்துக்கு நாங்கள் அந்த ஆட்ட வகையை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த வகையில் எங்களுக்கு வட்டுக்கோட்டை ஆட்ட முறைமை இன்னும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆகவே நாங்கள் வட்டுக்கோட்டையாளர்களாக இருக்க வேண்டும், அல்லதால் இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த ஆட்டம் தெரியாது. ஆகவே அதை நாங்கள் மிகவும் வருத்தத்தோடு தான் இந்த வரையில் நாங்கள் ஆய்வு ரீதியாக தேடும் பொழுது கூட அந்த ஆட்டம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க படவில்லை. ஆகவே இந்த வட்டுக்கோட்டை மரபு அப்படியே அழிவடைந்து போவதற்குரிய தன்மைகள் இருக்கின்றதா அல்லது வட்டுக்கோட்டையாளர்களால் மட்டும் இது காப்பாற்றப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. சாமியுடைய இந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்குரிய கூத்து வகைகளை, ஆடல்களை, தாளக்கட்டுகளை, அதன் அமைப்பு ரீதியான வடிவங்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு ஆட்டவங்களையும் பயின்று கொண்டதற்கான காரணம் புலம்பெயர் சூழலில் அதற்கான தேவை முக்கியமாக இருக்கின்றது என்றுதான் அவர் அதை பற்றி அவருடைய கட்டுரையில் நாளைக்கு அழகாக விரிவாக பேசுவார். இந்த தேசிய கூத்து வடிவத்திற்கான தேவை என்ன? ஆகவே இந்த ஒவ்வொரு நாங்கள் பரந்துபட்டவர்கள் எல்லோரும் இலங்கையை சார்ந்த எல்லா தமிழ் பிரதேசத்தையும் சார்ந்த எல்லா ஆட்ட வடிவங்களையும் சார்ந்தவர்கள் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்குரிய இனத்தின் அடையாளமாக காணக்கூடிய அந்த கூத்தை நாங்கள் காட்டப் போகிறோம் என்றால் அதை நாங்கள் ஒருங்கிணைந்த ஆட்ட வடிவமாக நாங்கள் காட்ட வேண்டும். அந்த முயற்சியை தான் சாம் பிரதீபன் அவர்கள் தன்னுடைய முயற்சியாக செய்து பல ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற நாட்களில் தனியொருவராக பல ஆட்டங்களை காட்டிய வடிவங்களாக ஒளிய விறகு என்ற நாட்டியத்துக்கூடாக காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த இது இப்பொழுது ஆட போகப்படுகின்ற அந்த யாழ் வடிவம் ஒரு ஸ்டைலைஸ் பண்ணப்பட்ட தனியாக, இது பரதநாட்டியத்தையும் சேர்ந்ததாக இருக்கலாம், நாட்டுக்கூத்தின் எல்லா வடிவங்களையும் சேர்ந்ததாக இருக்கலாம், தனியாக ஒரு குறிப்பிட்ட இந்த வடிவம் தான் என்று குறிப்பிடும் அளவுக்கு அந்த கூத்தை நாங்கள் கூற முடியாது. ஆகவே ஒரு ஸ்டைலைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆட்ட வடிவத்தை அரச உலாவாக அவர் இப்போது காட்டுகிறார். தனிலரே வண்ண நிறக்களலணிந்து சோலையிலே வலம்பரவே செந்நிறத்தான் புறப்பட்டானே. கண்காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே, கண்காட்சி என்ன மாயமோ, கண்காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே, கண்காட்சி என்ன மாயமோ. வண்ணச்சோலை அழகினிலே வண்டினங்கள் சுழல்கையிலே, வண்ணச்சோலை அழகினிலே வண்டினங்கள் சுழல்கையிலே, வந்து நெஞ்சில் மோதும் அசைக்க கொஞ்சிய பாடும். கண்காட்சி என்ன மாயமோ இவ்வேளையிலே, கண்காட்சி என்ன மாயமோ. முட்டவிழ்ந்த மலரின் மழை
பறவை இனமும் கவிழ்ந்த மலரின் மனமும் கட்டவிழ்ந்த பறவை இனமும் விட்டு விட்டு தாவும் மானம் தொட்டு என்னை சொக்க செய்ய காட்சி என்ன மாயமோ காட்சி என்ன மாயமோ இருக்கின்றது. இந்த ஆட்ட வடிவமும் பொதுவாக இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கிய கதைகளை கொண்டு அமைக்கப்பட்ட கதைகளாக இருந்தாலும் கூட சாம்பிரதிகள் இப்பொழுது உங்களுக்கு ஆடப்பெறும் ஆட்டம் தன்னுடைய புத்தாக்க உருவாக்கத்திற்காக கூத்தின் தேசிய தேவையை உணர்ந்து உருவாக்கத்திற்காக அவர் உருவாக்கிய சமகால கதை பொருளை கொண்டதாக ஒரு யுத்தத்தின் அழிவை வெளிப்படுத்துவதாக இந்த கூத்து அமைகின்றது. அதை நாங்கள் மன்னார் பாங்கின் ஆட்ட வடிவமாக பார்க்கலாம். ஒரு மன்னவன் மாசு நாட்டில் உண்டது போனது மும்முரமாகவே போரது நரக்கன் போல் குறைவரியன் வருகிறார். ஆண்டாள் மணிமையும் ஈழத்து நாட்டுக்கூத்தின் ஒவ்வொரு பிரதேச ரீதியான ஆட்ட வடிவங்களை சமர்ப்பித்திருந்தோம். ஆய்வுகள் பல இடம்பெற்றாலும் கூட அந்தந்த பிரதேசங்களுக்குரிய அண்ணாவிமார்களோடு இன்னும் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கவே செய்கின்றன. ஆகவே இந்த கூத்து தன்னுடைய சுதேசியத்தை இழந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுதேசியத்தை இழந்துவிடும் என்ற பயம் எங்களுக்கு புலம்பெயர்ந்த சூழலில் எங்களுக்கு இல்லவே இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆகவே எங்களுடைய அடையாளப்படுத்தலுக்கான தேசிய கூத்து மரபொன்றை உருவாக்க வேண்டிய அந்த பயணத்தில் நீங்களும் நாங்களும் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக இடையன் வரவு காத்தவராயன் நடையில் அமைந்த இடையன் வரவை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். உங்களை நான்